முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நல்லா ஆட்சி சிறப்பா நடத்திட்டு இருந்தாங்க. எந்த ஒரு பாலியல் குற்றமோ, எதுவும் நடந்தாலுமே உடனே ஆக்ஷன்லாம் சிவியரா பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா, அது ரொம்ப அராஜகம் ரொம்ப அதிகமாவே இருக்குது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தப்பு எது நடந்தாலும் பாத்தீங்கன்னா, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா, டிஎம்கேவோட ஆளா தான் இருக்காங்க. தாவேக்காவுல இணையற மாரி இணையறாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, என்ன ஆகுது ஏதாவது திடீர்னு நான் வந்து டிவிகே வந்து எனக்கு பிடிக்கல. அது வந்து என்னன்னா, இப்போ இப்போ தாவேக்கால இணையற மாரி இருந்து அடுத்து டிஎம்கேக்கு இணையறாங்க அப்படிதானே கேக்குறேன். அப்படின்னா என்னன்னா, இப்போ தாவேக்கால ஒரு செட்டப் ரெடி பண்றாங்க. தாவேக்கால வந்து கட்சிகள்லாம் பிரிஞ்சு வர மாதிரி. இப்போ ரீசெண்டா கூட அது மாதிரிதான் நாங்க தாவேக்கால இருக்கோம், எங்க ஓட்டுற அதாவது அடையாள அட்டை அதெல்லாம் கிழிச்சு போட்டு நாங்க திரும்பவும் உள்ள வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணாங்க. அதுவுமே டிவிகேயோட விஜுவல் வாரியர்ஸ் வந்து கண்டுபிடிச்சு அதை அப்பட்டமா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ நம்ம சட்ட ஒழுங்கு பிரச்சனையில ஏடிஎம்கே ஆட்சி ஃபர்ஸ்ட் இருந்தபோது சரி, அந்த அளவுக்கு மக்களிடையும் சரி போலீஸ்காரர் இப்போ முன்னாடி வந்து ஜெயலலிதா ஆட்சி இருக்கும்போது போலீஸ்காரர்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுப்பாங்க நிறைய. சுதந்திரம்னா அவங்க மக்களை கட்டுப்படுத்துறதுக்கான விஷயங்களை முன்னெடுத்து நிறைய விஷயம் செய்வாங்க. அதுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுல இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அரசு கட்டுப்பாடுல காவல்துறை போனதுனால இவங்க என்ன சொல்றாங்களோ அதான் அவங்க செய்யற மாதிரி இருக்கு. அதனால சில பிரச்சனைகள் வருது. இது வந்து அரசாங்கம் தான் அது வந்து இப்போ உள்ள அரசாங்கம் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலையா, இல்ல எப்படி எதுக்காக அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு? இது வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே முழுக்க முழுக்க காரணமாவே இருக்கு. அந்த கட்சியை வந்து வளர விடாம இந்த மாதிரி செய்யறாங்க. திரு சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என் தம்பி நீ அரசியலுக்கு வந்து நம்ம எல்லாம் ஏதாவது ஒண்ணா இருக்கலாம் போலாம் நல்லா பேசிட்டு சப்போர்ட் பண்றாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சரியில்லை, இந்த மாதிரி நீங்க வந்து சாக வேண்டிய ஆளுதான் போன ஆளுதான் அப்படின்னு பேசுறாரு. அவர் 2 விதமா பேசுறாரு. அதனால இளைஞர்கள் ஓட்டே பிரியுது ரொம்ப. அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. சீமானா எல்லாமே ஓகே நல்லா பேசுறாரு பண்றப்பாரு பண்ணாம பார்த்தா அவர் ஒரு 2 விதமாவே பேசுறாரு. அதனால அவர் மேல ஒரு நம்பிக்கை இல்ல. என்ன விஷயம்னா அவர் பேசுறதுக்கு காரணம் என்ன, இப்போ ஒரு கட்சியை வளர்த்துட்டு வராரு. அப்படிங்கும்போது அவரு சில விஷயங்களை முன்னெடுத்து இளைஞர்களை திரட்டி ஒரு விஷயத்த கொண்டு நிக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க வந்து இன்னொரு விஷயத்த நான் ஒரு விஷயத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கேன், ஆனா நீங்க அதே ஒரு விஷயத்த திரும்ப புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற கோபத்துல வெளிப்பாடு தான் அவர் பேசுறது காரணம். ரெண்டாவது அவருடைய இளைஞர் திரட்டி வச்ச இளைஞர் படை திரும்பவும் இப்ப பெரிய காரணமாவும் இருக்கும். அது ஒரு கன்ஃபார்மா எங்க இது பண்ணாலுமே இப்ப தாவேக்காவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எங்கேயுமே தாவேக்காவுக்கு ஆதரவு இருக்கு, என்டிகேக்கும் ஆதரவு இருக்கு. அவர் இருக்கிற ஆதரவுல ஒரு கணிசமா குறைஞ்சிச்சு. ஓகேவா? இவர் ஒரு விஷயத்த வேண்டாம்னு சொல்லி செயல்படுத்திட்டு வர்றாரு. அதே விஷயத்த புதுசா ஒருத்த கொண்டு வரும்போது அது நார்மலா கோவம் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு புது கட்சியுமே ஒரு இதுல வர்றது அவங்களுடைய உரிமை. ஆனா இருக்கிற சில கட்சிகள் வந்து அதை வந்து வளர்றதுக்கு விட மாட்டாங்க. எந்த கட்சியுமே நம்ம தான் நிக்கணும். இப்ப தாவேக்கா வளர்றதை ஏடிஎம்கேவும் விரும்பாது, என்டிகேவும் விரும்பாது, அதே மாதிரி டிஎம்கேவும் விரும்பாது. அது மாதிரிதான் டிஎம்கே அவரை அப்புறப்படுத்த என்னென்ன வேலை செய்யணுமோ, அவர் கட்சி வளராம இருக்க என்ன வேலை செய்யணுமோ அதை செய்வாங்க. அதே மாதிரி என்டிகேவும் அதான் செய்வாங்க. ஆனா இதெல்லாம் முறியடிச்சுதான் ஒரு கட்சி மேல வளர்ந்து ஆகணும். இத விஜய் அவர்கள் எப்படி முன்னெடுத்து கொண்டு போறான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டிஎம்கே டிவிக்கு தான் சொல்றாரு. ஏடிஎம்கே கட்சியும் அவர் வந்து பேச கிடையாது, என்டிகே கட்சியுமே அவர் வந்து பேசவே கிடையாது. வந்து போட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறதுனால அவங்க வந்து நம்மளை பத்தி எதுவுமே சொல்லவே மாட்டாங்க கூட அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அம்மா இருக்கிறப்ப ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்ப பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஆட்சி. அம்மா ஏடிஎம்கே இருந்தா கூட திரு விஜய் அவர்களே வர முடியாது கட்சிக்கு, கரெக்டா ஸ்டடியா இருக்கும். சீமான் இருக்கும்போது அத்தனை வருஷமா இருந்துமே அவராலுமே வர முடியாது. இப்பெல்லாம் கொஞ்சம் ஓட்டு எண்ணிக்கை கொஞ்சம் கணிசமா கொஞ்சம் உயர்ந்துட்டு இருந்தது. இப்ப அவரோட செயல்முறை நடைமுறை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிருக்கு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்ததுனால இப்படி இருந்தவர் இப்படி போயிட்டாரு. அப்படி கிடையாது. இல்ல என்னன்னா ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது வந்து கலைஞர் அவர்கள் இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அப்பதான் அவர் வந்து உள்ள வந்தாரு களத்துக்குள்ள. அப்பவே 2 பேருக்கு எதிராக போராடினாரு. சில விஷயங்கள் இப்போ உள்ளது மாதிரி அப்பவும் பேசிட்டுதான் இருந்தாரு. அப்போ முன் வச்ச கருத்து வேற, ஆனா இப்ப முன் வச்ச கருத்து வேற. அததான் நம்ம அவர் மேல பிள்ளையா சொல்றோம். அப்போ ஒரு கருத்து சொன்னாரு, இப்போ ஒரு கருத்து சொல்றான்னு சொல்லி நம்ம அவரை பிளேம் பண்றது காரணம். ஆனா அவர் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே கருத்துக்கு வந்தார். நாம் தமிழ் கட்சி நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு அதிகமா தெரிய ஆரம்பிச்சு அது அவருடைய கருத்து மாற்று கருத்துனால இது மாதிரி விஷயங்கள் அவர் மேல ஒரு தவறான உதாரண கருத்து வர்றது காரணம் அவர் கருத்தை மாத்தி மாத்தி பேசுறது, ஒருத்தவங்களை மாத்தி மாத்தி பேசுறதுனாலதான் அது வருது. ஆனா தாவேக்கா வந்து வந்தது வந்து இப்போ யாருமே ஒரு ஃபோர்ஸா உள்ள எந்த தலைவர்களும் இல்ல. ஸ்டாலின் அவருக்கு டிஎம்கே பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஓட்டு வச்சிருக்காரு, வீசிட்டாரு. கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு. தகுந்தெடுத்து தகர்த்தணும்னா நிறைய விஜய் வந்து அதிகமா பணியில வந்து வேலை செஞ்சாங்க. அதிகமா பேசுறது இது பண்றது போறது வருதுனாதான் வந்து ஷேர் வந்து உடைக்க முடியும். ஆனா ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய போட்டு ரஜினி அவர்களே சொல்லியிருக்காரு. இப்போ வந்து டிவிகே கட்சி வந்து அவங்களுடைய செயல்பாடும் சரி, ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய அந்த கட்சியோட நிர்வாகிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அந்த கட்டமைப்பை சரியா வச்சுப்பாங்க. ஆனா தாவேக்காவுக்கு வந்து இப்பதான் கிரியேட் பண்றாங்க.
இந்த எலெக்ஷனுக்குள்ள அந்த நிர்வாகிகள்லாம் அந்த சின்ன சின்ன ஊருக்கு கிராமப்புறத்திலயும் சரி அவங்க அந்த அளவு ஒர்க் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அந்த அளவு ஒர்க் பண்ணாதான் அந்த ஏரியால இருந்து ஒரு ஓட்டு வரும், இல்லைன்னா அது டிஎம்கேக்கு தான் ஓட்டு போகும். அப்படி ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த 2026 அவர் கணிசமா ஓட்டு எடுக்க முடியும். ஆனா இளைஞர்களிடையே கம்பேர் பண்ணும்போது எல்லா கட்சி தலைவர்களையும் கம்பேர் பண்ணும்போது தாவேக்காவுக்கு இருக்கு. பிளஸ் 45 பிளஸ் 50 அந்த ஏஜ்ல உள்ளவங்க எல்லாம் ஓட்டு போடணும்னா அவங்க வந்து டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்களை கவர் பண்ணா இப்ப வந்து களத்துக்கு உள்ள போகணும், ஒவ்வொரு கிராமப்புற சைடும் போகணும், அந்த அளவுக்கு அவர் ரீச் ஆகும். ரீச் ஆனா மட்டும்தான் அது மாதிரி தெரிய வரும். இல்லைன்னா ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவாரே தவிர அவர் வந்து வெற்றியை நோக்கி போறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஏடிஎம்கே போற வெற்றியை பறிக்கலாம், இல்ல டிஎம்கேக்கு போற வெற்றியை பறிக்கலாமே தவிர எந்த சைடு ஓட்டு பிரிக்கிறாரோ அந்த சைடு தோல்வி வரையாது வாய்ப்பு இருக்கு. ஆனா இவரு முதலமைச்சரா வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். களத்துல இறங்கி எல்லாரோட ஒத்துழைப்பும் கிடைக்கும்னா வந்து பிரச்சாரத்துல தான் இருக்கு. சீமான் அவர்கள் பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசினாதான் அவருக்கு ஓட்டு எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா பெற்றிருக்காரு. விஜய் அவரோட அந்த மாதிரி அதை தாண்டி நல்லா பேசி இது பண்ணா மட்டுமே அவருக்கு வெற்றி வாய்ப்பு ஒரு 80% தொட முடியும். இன்னொரு 2 எலெக்ஷன்ல 3 எலெக்ஷன் கூட சிஎம் வந்து கண்டிப்பா சிஎம் ஆனா அது கொஞ்சம் டவுட் தான். சீமான் அவர்கள் சிஎம் வர்றதுங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஆனா அவர் குறிப்பிட்ட அளவு இளைஞர் படையை தட்டி வச்சிருக்காரு. அவர் சிஎம் ஆகுறதுன்னா அது வந்து ரொம்ப ஒரு கூட்டணிக்குள்ள போனா மட்டும் தான் அது சிஎம் ஆகுற அளவுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் எடுக்க முடியும். இப்ப விஜய் அவர்களே கூட்டணிக்குள்ள போனா மட்டும்தான் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜ் ஓட்டை பிரிப்பாரு தவிர அவருக்கு நீங்க ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா 40% ஓட்டாச்சும் வாங்கணும், 40% 35 பிளஸ் ஆச்சும் வாங்கணும். ஆனா அவர் 20% 15% ஓட்டு தான் வாங்குவார் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருந்துச்சுனாலே அந்த அளவுக்கு அவர் முதலமைச்சர் ஆக முடியாது. ஏன்னா இவருக்கு எடப்பாடியார் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. பிரேமலதா விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே டிவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. மேபி அவங்க வந்து களத்துல ஒண்ணு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாரி, நாம் தமிழர் கட்சி வந்து யாரு கூட கூட்டணியும் போக மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணிக்கு போனாங்கன்னா ஒண்ணு ஏடிஎம்கு கூட கண்டிப்பா போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பாஜக இருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் கூட்டணி போனா ஒண்ணு தேமுதிக, எடப்பாடியோட பிரிஞ்சு போன பன்னீர்செல்வம் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் இருக்காங்க. அவங்க 3 பேர் சேர்ந்து ஒன்னா விஜய் கூட வர வாய்ப்பு இருக்கு. தேமுதிக வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப கூட அதிமுக சைட்ல இருந்து தேமுதிக சைடு பேசியிருக்காங்க. அப்போ அவங்க தேமுதிக வந்து ஏடிஎம்கே சைடு திரும்பவும் போக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் என்ன எப்ப நடக்கும்னா விஜயோட செயல்பாடு ஜனவரி அப்போ எந்த லெவல்ல இருக்குன்னு பார்த்துட்டு தான் அமையும். விஜயோட செயல்பாடை பொறுத்துதான் அவங்க அந்த கட்சிகள் இவர்கிட்ட வர்றதும் இல்ல மத்தவங்களோட போறதும் அப்படின்னு பொறுத்தும் அமையும். ஆனா இந்த கட்சிகள்லாம் இவர்கிட்ட வர வாய்ப்பு இருக்க கட்சிகள். மத்த எந்த இவர் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி அந்த கட்சிகிட்ட போகவே மாட்டாரு. ஓகேவா? ஒண்ணு காங்கிரஸ், அப்புறம் நம்ம சொன்ன இந்த இதர கட்சிகள்லாம் தமிழக வெற்றி கழகத்துல வர வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன்ல யாரு வந்து வெற்றி பெறுவாங்க? அடுத்த வெற்றி வாய்ப்பு யார் இருப்பாங்க? 2026 எலெக்ஷன் வந்து இப்போ டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது எப்படின்னா கூட்டணி கட்சி ரொம்ப பலமா, ஏடிஎம்கே கட்சி அவங்க கூட்டணி கட்சி பலமா இருக்கு. ஒண்ணு ஏடிஎம்கே கட்சி வந்து பிளவுபட்டிருக்கு. அதாவது ஆப்போசிட்ல உள்ள கட்சி பலமா இருக்கும்போது எதிர்கட்சிகள் வந்து பலமா இருந்தாதான் அவங்களும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். அந்த கட்சிகள்லாம் பிரிஞ்சதுன்னா ஓட்டு எதிர்கட்சிகளுக்கு போற ஓட்டு வந்து பிரியுமே தவிர ஒன்னா சேர்ந்தாதானே இப்ப அதான் அது பிரியும். பிரியறதுனால டிஎம்கே தான் அட்வான்டேஜ் அதிகம். இப்ப எதிர்கட்சியில ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு சதவீதம், அதாவது கூட்டணி கட்சிகள் நிறைய நல்லா பலமா அமையறாங்க அப்படின்னா அது நல்ல போட்டியா அமைய வாய்ப்பு இருக்கு. இதே சப்போஸ் விஜய்க்கு அமையிற கூட்டணிகள் வந்து நல்லா பலமா அமையுதுன்னா அது நல்லா சரியான போட்டியா இருக்கும். இல்ல ஏடிஎம்கே அமையிற கூட்டணிகள் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு சரியான போட்டியா இருக்கும். சப்போஸ் அப்படி அமையாத பட்சத்துல எல்லா கட்சியும் துண்டு துண்டா கிடந்தாங்கன்னா டிஎம்கே தான் இந்த டைமும் 2026 வின் பண்ணுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு கணிசமா ஓட்டு எடுத்தாருன்னா 2031 ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா இப்ப மக்களும் இப்போ ஒரு மாற்றம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. இப்ப யூடியூபர்ஸ் அந்த மாதிரி இது எடுத்து பார்க்க வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே, டிஎம்கே இவங்களுக்கு தான் ஓட்டு கொஞ்சம் அதிகமா வருது. இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இருந்தாலுமே ஒரு 45+ நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே, ஏடிஎம்கே ரெண்டுமே தான் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேலுமே இப்போ வந்து பிரிஞ்சுட்டாங்க எல்லாருமே. பன்னீர்செல்வம் இப்ப ஏடிஎம்கே இருந்தாங்க, அவன் செங்கோட்டையன் எல்லாருமே இப்ப பிரிஞ்சதுனால டிடிவினால ஓட்டு அவங்களுக்கு பிரியுது. அவங்க வர வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்குது. அதனாலதான் திரு விஜய் அவர்களும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொல்றாரு. போட்டியே 2 பேருக்குள்ளதான் சொல்ற காரணம் இதுதான். அவங்க வந்து டிவிகே அவர்கள் விஜய் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா கட்சிய நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறாரு.
ஏடிஎம்கே இந்த ஆட்டத்துக்குள் கிடையாது, நாங்க தான் முதன்மை போர்ஸா வர்றோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி செட் பண்ணாதான் டிஎம்கேக்கு போற எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் இவருக்கு வரும் ஃபுல்லா, டிஎம்கே மாறாம. ஓ, டிஎம்கே எதிர்க்கிற கட்சி இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை மாதிரி மக்கள் டிவிகேக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுனாலதான் அவர் அப்படி கிரியேட் பண்றாரு. ஆனா இந்த 2026 தேர்தல் வந்து அவருக்கு பலன் கொடுக்குதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.